மக்களே என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாருமே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வசும தொடர்பிலான ஒரு சூப்பரான தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் போட்டுருங்க. அதோட இந்த நியூஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. அஸ்வசும தொடர்பில் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை கேளுங்க. அந்த கேள்வியை ஆராய்ஞ்சு உங்களுக்கான பதில் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். ரைட், எல்லாருமே வந்து ஜனவரி கொடுப்பனவுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. எப்படா இந்த அஸ்வசும கொடுப்பனவு நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்க போகுது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15,000 ரூபா எடுத்துகிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8,500 ரூபாய் எடுத்துகிட்டு இருந்தீங்க, 2,500 ரூபாய் எடுத்துகிட்டு இருந்தீங்க, 5,000 ரூபாய் எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் இதை எடுத்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசு கூடுதலாக கிடைக்க போகுது. அதாவது அரச நிதிக்குழு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட காசை அதிகரிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க, அதாவது அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் காசு கூட கிடைக்க போகுது. அதாவது 15,000 ரூபாய் எடுத்தவங்களுக்கு 17,500 ரூபாவும், 8,500 ரூபாய் எடுத்தவங்களுக்கு 10,000 ரூபாவும், 2,500 ரூபாய் எடுத்தவங்களுக்கு 5,000 ரூபாவும் கிடைக்க போகுது. இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அஸ்வசும கொடுப்பனவு எடுத்துகிட்டு இருந்தாங்க தானே, அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஆகையால் நீங்கள் எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை. சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உண்மையிலே இந்த அதிகரித்த நிதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே இந்த அஸ்வசும காசு எடுத்துகிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதிகரிக்கப்பட்ட நிதி கட்டாயம் கிடைச்சே ஆகும். அதனால் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகரிக்கப்பட்ட நிதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே பயப்படாமல் நீங்கள் இந்த ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க. அதே நேரத்தில் 5,000 ரூபாய் எடுத்தவங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு 5,000 ரூபாய் தான் கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் குறிப்பிடப்படலை. அதனால் மக்களே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, இதை நம்பலாமா, உண்மையாகவே அதிகரித்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அரசு நிதிக்குழு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. அதனால் அதிகரிக்கப்பட்ட நிதி உங்களோட கைக்கு வந்து சேரும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எடுத்த நிதியை விட இனிமேல் வரப்போகிற நிதி உங்களுக்கு கூடுதலாக தான் வரப்போகுது. ஆகவே இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எனவே உங்களுக்கு நிதி கூடுதல் கிடைக்கிறது. இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கல்களில் நிச்சயமாக நமக்கு செலவுக்கு வந்து கூட காசு தேவைப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த சந்தோஷமான செய்தியை காத்துட்ருங்க. அதோடு சேர்த்து எப்படா இந்த அஸ்வசும காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாமல் இருக்குது. ஏன்னா இப்போது புதிய நிதி திருத்தம் காரணமாக, அதாவது காசு கூடுதலாக கிடைக்க போது அதை திருத்தி அமைக்கிறது காரணமாக சில நேரங்களில் லேட் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அஸ்வசும எடுத்தவர்களுக்கு இந்த முறை அஸ்வசும காசு கூடுதலாக தான் கிடைக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சந்தோஷமான செய்தியை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.